வக்ஃபு திருத்த சட்டத்தை எல்லோரும் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று மட்டுமே பார்த்தார்கள். ஆனால் அதை தாண்டி இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று பார்க்கிற விரிந்த பார்வை, தொலைநோக்கு பார்வை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். ஒரே கட்சி நம்முடைய கட்சி. எல்லோரும் இது முஸ்லிம்களுக்குள்ள பிரச்சனை, முஸ்லிம்களுக்குள்ள பிரச்சனை என்று அதை அப்படி பார்த்து கொண்டிருந்த வேளையில் அப்படி பார்க்க கூடாது. முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதை விட புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி தந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. எனவே எப்படி குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போது அதை எதிர்த்து தேசம் காப்போம் பேரணியை நடத்தினோமோ, அப்படி இன்றைக்கு வக்ஃபு சட்டம் வந்தபோது, திருத்தம் வந்தபோது அதையும் எதிர்த்து இப்படி ஒரு பேரணி நடத்தி இருக்கிறோம். எழுச்சி தமிழர் முன்னெடுத்த எந்த போராட்டமும் வீழ்ந்ததாக தோற்றதாக வரலாறு இல்லை. இந்த போராட்டம் கட்டாயம் வெல்லும். எப்படி எழுச்சி தமிழர் எதிர்வினை ஆற்றும் போதே சொன்னோம் நீதிமன்றத்தில் பாஜக வாங்கி கட்ட போகிறது என்று, அதுபோல இப்போது அதுக்கு இடைக்கால தடை வந்திருக்கிறது. எப்படி வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு புறமுதுகிட்டு ஒன்றிய அரசு ஓடியதோ, வேளாண் குடிமக்களிடம் மண்டியிட்டதோ, அதுபோல இன்றைக்கு வீரஞ்செறிந்த விடுதலை சிறுத்தைகளின் போராட்டத்தின் முன்னால் மண்டியிடும். விடுதலை சிறுத்தைகள் எடுத்த போராட்டம் வெற்றி பெறும், வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.